வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 9/7/2025 விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரிய உதயம் 5:58. கரணம் 6 மணி முதல் 7:30 வரை. திதி இன்று அதிகாலை 1:32 வரை. திரையோதசி பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:35 வரை. கேட்டை பின்பு மூலம். யோகம் இன்று அதிகாலை 4:35 வரை. சித்த யோகம் பின்பு அதிகாலை 5:57 வரை. அமிர்த யோகம் பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 4:35 வரை. பரணி பின்பு கிருத்திகை. மேஷராசி நேயர்களே, தேக நலனில் அக்கறை தேவை. பொருள் வரவுகள் அதிகமாகும். மற்ற இடங்களில் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. வீட்டில் அந்யோன்யம் அதிகமாகும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். வியாபாரத்தில் மாற்றமான நிலை ஏற்படும். உத்தியோகத்தில் வேகமாக செயல்படுவீர்கள். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். செலவுகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அஸ்வினி நிம்மதியான நாள். பரணி நெருக்கம் ஏற்படும். கிருத்திகை வேகமாக செயல்படுவீர்கள். ரிஷபராசி நேயர்களே, உத்தியோகத்தில் கடமைகள் அதிகமாகும். வீட்டில் உள்ளவர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும். தேக நலனில் அக்கறை தேவை. வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படவும். குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். அலைச்சல்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். கிருத்திகை கடமைகள் கூடும். ரோகிணி நிதானம் தேவை. மிருகசிரீஷம் பொறுமையுடன் செயல்படவும். மிதுனராசி நேயர்களே, நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். பொருள் வரவுகள் மேலோங்கும். விளையாட்டு தொடர்பான துறைகளில் லாபமான நிலை ஏற்படும். மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். பணியில் கௌரவங்கள் மேலோங்கும். நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் அதிகமாகும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் செம்மண் நிறம். மிருகசிரீஷம் தடைகள் விலகும். திருவாதிரை ஆதரவுகள் கூடும். புனர்பூசம் ஒத்துழைப்புகள் அதிகமாகும். கடகராசி நேயர்களே, சொந்த பந்தங்களினால் ஆதாயங்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைக்கும். அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும். பொருள் வரவுகள் மேலோங்கும். வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். வியாபாரத்தை பெரிதுபடுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கூடும். புகழும் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புனர்பூசம் ஆதாயங்கள் கூடும். பூசம் பொருள் வரவுகள் கூடும். ஆயில்யம் உதவிகள் கிடைக்கும். சிம்மராசி நேயர்களே, எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். தன்னம்பிக்கை அதிகமாகும். உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். அனுகூலமான நிலை ஏற்படும். வீட்டில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் ஏற்படும். ஆதரவுகள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மகம் தன்னம்பிக்கை ஏற்படும். பூரம் குழப்பங்கள் தீரும். உத்திரம் மனக்கசப்புகள் நீங்கும். கன்னி ராசி நேயர்களே, வருமானம் திருப்திகரமாக இருக்கும். கௌரவங்கள் மேலோங்கும். பிரச்சனைகள் தீரும். தடைப்பட்டு இருந்த வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கை துணையின் ஆதரவுகள் கூடும். புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். மகிழ்ச்சியான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திரம் நிம்மதியான நாள். ஹஸ்தம் கௌரவங்கள் கூடும். சித்திரை சந்தோஷம் உண்டாகும். துலாம் ராசி நேயர்களே, நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் மகிழ்ச்சியான நிலையை உருவாக்கும். சொந்த பந்தங்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். பண பரிவர்த்தனைகளில் யோசித்து செயல்படவும். வியாபாரத்தில் உதவிகள் கிடைக்கும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். பணியில் லாபமான நிலை ஏற்படும். தடைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சித்திரை உதவிகள் கிடைக்கும். சுவாதி வளமான நாள். விசாகம் கௌரவங்கள் மேலோங்கும். விருச்சிகராசி நேயர்களே, புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அனுகூலங்கள் ஏற்படும். அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். தன்னம்பிக்கை உண்டாகும். சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான மாற்றங்கள் கிடைக்கும். பொருள் வரவுகள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். விசாகம் கௌரவங்கள் கூடும். அனுஷம் தடைகள் விலகும். கேட்டை கௌரவங்கள் உண்டாகும். தனுசு ராசி நேயர்களே, போட்டி பொறாமைகள் விலகும். உடன் இருப்பவர்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும். ஆதரவான நிலை எதிலும் கிடைக்கும். தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். உத்தியோகத்தில் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. தொழிலில் லாபமான நிலை ஏற்படும். நட்பு வட்டாரம் விரிவடையும்.
அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மூலம் அந்யோன்யம் உண்டாகும். பூராடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்ளவும். உத்திராடம் சிந்தனைகள் அதிகமாகும். மகர ராசி நேயர்களே, குழந்தைகள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். வாழ்க்கை துணையின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். அலைச்சல்கள் அதிகமாகும். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். வியாபாரத்தில் வளர்ச்சிகள் உருவாகும். முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும். தடைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். உத்திராடம் ஆதரவுகள் கூடும். திருவோணம் கௌரவங்கள் மேலோங்கும். அவிட்டம் கவலைகள் விலகும். கும்பராசி நேயர்களே, மேலதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். பணியில் கௌரவங்கள் கூடும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். பிரச்சனைகள் தீரும். சிக்கல்கள் விலகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் ஆதரவுகள் கூடும். சதயம் நிம்மதியான நாள். புரட்டாதி சந்தோஷங்கள் உண்டாகும். மீனராசி நேயர்களே, அலைச்சல்களினால் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். பணியில் லாபமான நிலை ஏற்படும். முன்னேற்றமான நிலை உருவாகும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். கௌரவங்கள் மேலோங்கும். சிக்கல்கள் விலகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். புரட்டாதி சிந்தனைகள் கூடும். உத்திரட்டாதி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். ரேவதி கௌரவங்கள் மேலோங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.